கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை வாசித்து ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்கி, சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்குகிற தேவனாம் அவர். அது மாத்திரமல்ல, இதே 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்த வீரர்களையும் ரதங்களையும் ஆண்டவர் அழித்து கர்த்தருடைய ஜனங்களை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. இது எந்த சம்பவத்தை குறித்து சொல்லுகிறதுங்க? யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிப்பதனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி காத்தாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி வழிகளை உண்டாக்கினார் என்பதை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறப்பாரு. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல கிரியைகளையும், உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகளையும் கர்த்தர் அழிப்பாரு. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சத்துருவின் போராட்டங்களையும் கர்த்தர் அடைத்து போடுவாரு. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வழியை உண்டாக்குவார். நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க? யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய கானான் தேசத்தின் பிரயாணத்திலே செங்கடல் குறுக்கிட்டது. பின்னிலே எகிப்தின் இராணுவம், இருபுறமும் பள்ளத்தாக்கும் வனாந்தரம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, எப்பக்கமும் நெருக்கடி, தப்பித்துக் கொள்ள வழியே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார். செங்கடலை பிளர்ந்தார். கர்த்தர் அவர்களுக்கு வழியை உண்டாக்கினது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாய் வந்த சகல எதிரிகளை ஆண்டவர் அழித்து, ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சத்துருவின் சூழ்ச்சிகளை அழித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சத்துருவின் பாதைகளை கர்த்தர் அழித்து போடுவார். உங்களுக்கு வழிகளை திறந்து உங்களை காப்பாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் வழிகளை திறக்கிற தேவன். என் தேவனே, என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு வழிகளை திறம், இவர்களுக்கு வாசல்களை திறம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட நெருக்கத்தினோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருந்தால், தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறப்பீராக, உடைய பிள்ளைகளுக்கு வாசல்களை திறப்பீராக, உடைய பிள்ளைகளுக்கு பாதைகளை திறப்பீராக. இவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய மனதுருக்கத்தை நிரப்பும். இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். இவர்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.